ஆனால் இந்தியாவிலேயே வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு உள்ள மாநிலம் வந்து தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு இருக்குது. ஆனால் வந்து மற்ற ஸ்டேட்லாம் இப்போ பாஜக ஆண்டுகிட்டு இருக்க ஸ்டேட்ஸ்லாம் பாருங்கள், பெண்களுக்கு வந்து என்ன மாதிரி பாதுகாப்பு இருக்குன்னு. இல்லை இப்போ கம்பேரிசன் வந்து பார்த்திங்கன்னா நான் நார்த் இந்தியாவை எடுத்துப்போமே. இப்போ வந்து திராவிட மாடலாக இருக்கட்டும், அவங்க குஜராத் மாடல் எடுத்துக்கட்டும். இப்போ திராவிட மாடல் எஜுகேஷனில் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, இங்கே உள்ள மாணவர்கள் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. அங்கே நார்த் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 25,000 பள்ளிக்கூடத்தை மூடி இருக்காங்க. இங்கே பள்ளிக்கூடத்தை அதிகப்படுத்தியிருக்கோம் நம்ம. படிக்கிறவங்கள கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு இப்போ இந்த இயரோட பெர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 40,000 பேருக்கு மேலே அதிகம் சேர்ந்துருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூலில். அப்புறம் இது வளர்ச்சி தானே. நம்ம ஸ்கூல்லே ஊக்கப்படுத்தி இங்கேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் கொண்டு போகிறோம். இவங்க படித்து பாஸ் பண்ணி காலேஜுக்கு போகிற மாணவர்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறோம். ஒரு ஊக்கமாக தான் இருக்குது அவங்களுக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் எஜுகேஷன் தான் என்னோட பெரிய வளர்ச்சி ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக் வைஸில் நம்ம இந்தியாவில் 2வது இடத்துல இருக்கிறோம். எக்கனாமி ஜிடிபியில் 11.19 இருக்கிறோம். ஆமாம், அப்படிங்கிற பட்சத்தில் மாவட்டத்தோறும் டைட்டில் பார்க்குன்னு சொன்னாங்க. இன்றைக்கி தஞ்சாவூரில் ஆரம்பிச்சிட்டாங்க, காரைக்குடியில் ஆரம்பிச்சிட்டாங்க, நாகப்பட்டினம் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஏகப்பட்ட இடத்துல அவங்க சொன்னதை நிறைவேற்றிட்டு வர்றாங்க.